رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? சுலைமான் நபிக்காக அல்லாஹ் எதனை ஊற்று போல் உருகி செய்தான்? இதுக்கான ஆன்சர் செம்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு கொடுத்த அருட்கொடைகள் 2. ஒன்று ஆரோக்கியம், இரண்டாவது ஓய்வு. இவைகளை பற்றி மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம். எப்படி, எதற்காக விசாரிக்கப்படுவோம் என்றால், ஆரோக்கியமாக இருக்கும்போது நாம் என்ன செய்தோம், உடல் ஆரோக்கியம் இருந்த நிலையில் அல்லாஹ்வை எப்படி வணங்கினோம், என்ன அமல்கள் செய்தோம் என்று விசாரிக்கப்படுவோம். உதாரணமாக நோன்பை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்மால் வைக்க முடியும். கடமையான நோன்பாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் சரி. அதேபோல் தொழுகை, கடமையான தொழுகையை பொறுத்தவரை உடல்நிலை சரி இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டாலும் சரி, தொழுதுதான் ஆக வேண்டும். நின்று தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழ வேண்டும். உட்கார்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்தாவது தொழ வேண்டும். உபரியான தொழுகைகளை பொறுத்தவரை நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் தொழ முடியும். உதாரணமாக, கடமையான தொழுகைகளின் முன்பின் சுன்னத்து தொழுகைகள், தஹஜ்ஜுத் தொழுகை, துஹா தொழுகை, தராவி தொழுகை மற்றும் நஃபிலான தொழுகைகள். இவைகளை தொழுவதற்கு நம் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே தொழ முடியும். இப்படி நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் பல மடங்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அவை அனைத்தும் மறுமையில் நாம் சொர்க்கம் செல்ல நமக்கு உதவி செய்யும். இப்படி அதிகப்படியான அமல்கள் செய்வதற்கு ஆரோக்கியம் மிக முக்கியம். அந்த ஆரோக்கியத்திற்காக நிச்சயம் நாம் துவா செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதற்கு வேண்டி துவா செய்ய சொல்லி வலியுறுத்தியுள்ளார்கள். அப்படி ஆரோக்கியம் வேண்டி நாம் கேட்கக்கூடிய துவா மறுமைக்கு மட்டுமே இல்லை, இந்த உலக வாழ்க்கைக்கும் நமக்கு உதவும். எந்த அளவு அதிகமாக நாம் தொழுகிறோமோ, எவ்வளவு அதிகம் நாம் துவாக்கள் திக்ர்கள் செய்கிறோமோ, அவ்வளவு அதிகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரச்சனைகளை நீக்குகிறான், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றான், நாம் கேட்டதை எல்லாம் தருவான். அதனால் எந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வந்தாலும் அதுக்கு முன்னாடி அவசியம் இந்த ஒரு துவாவை ஓதுங்க. இது உங்களுக்கு அனைத்து நல்லதையும் தரும். அந்த துவா என்னன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியஹ். இதோட மீனிங் என்னன்னா, யா அல்லாஹ், நான் உன்னிடம் ஆரோக்கியத்தை கேட்கிறேன். நம் உடலில் எப்போ நோய் வரும், பெரிய நோய்கள் எப்படி வந்து நம்மை முடக்கும் என்று சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது ஒரு நோய் வந்து அது நம்மை அமல்களை செய்ய விடாமல் தடுப்பதற்கு முன் இந்த துவாவை நாம் ஓதி கொள்வோம். இதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆரோக்கியத்தை தருவான். அவனது அருட்கொடை என்றும் நிலையாக இருக்கும். இந்த துவாவை குறிப்பிட்ட இந்த நேரத்தில் தான் ஓத வேண்டும் என்று அவசியமில்லை. எப்போ வேணும்னாலும், எத்தனை முறை வேணும்னாலும் ஓதுங்க. நீங்கள் எப்போ எல்லாம் துவா சொல்கிறீங்களோ அந்த நேரத்தில் இந்த துவாவையும் சேர்த்து கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்லதே நடக்கும். யாரெல்லாம் நோயால் சிரமப்படுகிறார்களோ அவர்களின் நோயை அல்லாஹ் நீக்குவானாக. மற்றும் நம் அனைவருக்கு ஆரோக்கியத்தையும் அதை சிறந்த முறையில் பயன்படுத்தும் வாய்ப்பினையும் வழங்குவானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். மதுபானத்தை தடை செய்யும் இறைவசனம் அருளப்பட்ட போது எத்தனை வகையான மதுபானங்கள் மதீனாவில் இருந்தன? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.